ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயக்ஷஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உப்பு மிளகா பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சது இல்லை ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 4 பூண்டு, அடுத்து ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஹோம்மேட் மசாலா, அதனால் இது மட்டும் சேர்த்திக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம். பன்னீர் சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணால் சேர்த்திக்கோங்க. இல்லைனா பால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி சேர்த்திருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.